எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பயிறு தெரியுமா? அதுல ரொம்ப சூப்பரா நம்ம முளை கட்ட போறோம். அதாவது முளை கட்டுறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அது இந்த பாசி பயிறு பாத்தீங்கன்னா பயங்கர ஹை புரோட்டீன். அதாவது வெஜிடேரியன்லயே பாத்தீங்கன்னா எக்குக்கு பதிலா இது எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹை புரோட்டீனான ஃபுட்டு. இதை நம்ம டெய்லி ஒரு ரைஸா சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சுண்டலா சாப்பிடலாம், இல்ல அடையா செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான இன்னைக்கு பச்சை பயிரை எப்படி முளை கட்டுறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேங்க. ஒரு டம்ளரில் எடுத்தாலும் ஒரு கப் எடுத்தாலும் ஒரே அளவு தான். ஸோ அதனால் உங்களுக்கு கப்பில் போட்டு காமிக்கிறேன். இது அப்படியே ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி நிறையவே விட்டு அதை நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். ஸோ நல்லா பாசிப்பயிருக்கு மேலே நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா சும்மா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு நம்ம வச்சிட்டோம்னா போதும். மறுநாள் காலையில் தான் நம்ம இதை முளைக்கட்ட போகிறோம். ஸோ 1 day நைட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்த நாள் ஆச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருந்தோம். அதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி கம்மியாயிருச்சு. ஆனால் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2-3 தடவை நல்லாவே வாஷ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. ஏன்னா முளை கட்டினதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ண மாட்டேன். அது வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போது ஒரு அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி பொந்தல் கிண்ணம் வச்சுட்டு நம்ம அலசின பருப்பெல்லாம் இதில் போட்டு அதில் கலந்து விட்டுடலாம். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டா போதும். அடிக்கடி தண்ணி தெளித்தா இது போதும். ஒரு 2-3 தடவை தண்ணி தெளித்து விட்டா போதும். காத்தோட்டமாக இப்படி இருக்கணும். காலையில் பார்க்கலாம். இப்போ காலையில் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாருங்கள் எப்படி முளை கட்டியிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம பயிர் வகைகள்லாம் இந்த மாதிரி முளை கட்டலாம். எவ்வளோ அருமையாக முளை கட்டியிருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.